நமது அனைவருடைய வாழ்க்கையிலும் நாம் எப்பொழுதுமே ஓத வேண்டிய, ஆனால் பல நேரங்களிலும் நாம் விட்டு விடுகின்ற, மறந்து போகுகின்ற, நமது முன்னோர் காலத்தில் அதிகமாக ஓதிய மகத்தான அற்புதமான ஒரு திக்ரை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த ஒரு மகத்தான திக்ரை ஒரு அடியான் அவனுடைய வாழ்க்கையில் ஓதினால் அவனுக்கு 21 பெரிய பிரதிபலன் கிடைக்கிறது. அந்த திக்ர் எது? அதே போலவே இந்த திக்ர் அவனுடைய தொழுகை பிறகு 11 தடவை ஓதினால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பையும் ஹதீஸில் தெளிவாக மகத்துக்கள் பகிர்ந்திருக்காங்க. எல்லாவற்றையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அடுத்தவர்களுக்கும் இந்த ஒரு இல்மை பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அல் ஃபைஸீன் பிருத்துல்லா அம்மாபாத். பராத்துடைய இரவு நம்மிடத்தில் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் முடிந்த அளவு அதிகமான இபாதத்துகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இறைவன் அனைத்தையும் ஏற்றுக்கொள்வானாக. ஒரு அடியான் இந்த ஒரு மகத்தான திக்ரை அவனுடைய வாழ்க்கையில் ஓதி வந்தால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப அழகானதாக, ரொம்ப அற்புதமானதாக, வேதனை இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறும். இதை நமக்கு கற்றுத்தந்தது மகானான தலவா உஸ்தாத் அவர்கள். அதாவது அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு அவங்க உறுதியாக எடுத்து கூறியிருக்காங்க. அதே போல் சோம்பல் காரணமாக இந்த திக்ரை நம்ம ஓதாமல் விட்டுவிடக்கூடாது. இங்கே நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை பார்க்கும்போது நமது இறை தூதர் கூறியது, சொர்க்கத்தில் உள்ள ஒரு நிதியாகும் இந்த திக்ர் அப்படின்னு நமது இறை தூதர் சுட்டி காட்டிய திக்ர் ஆகும். இது இந்த ஒரு திக்ர் நமது வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஓதக்கூடியவங்க தான். ஆனால் பல நேரங்களிலும் அனைத்து திக்ரையும் ஓதும் போது இந்த திக்ரை நாம் மறந்து விடுகின்றோம், ஓதாமல் விட்டு விடுகின்றோம். முன்னோர் காலத்தில் மூமின்கள் ஏதாவது ஒரு கவலை வந்தவுடன், ஏதாவது ஒரு வேதனை அவர்களுக்கு வந்தவுடன் முதலில் அவர்கள் ஓதக்கூடிய திக்ர் இதாகும். இந்த திக்ருடைய சிறப்பை ஒரு அடியான் புரிந்து கொண்டால் எந்த சூழ்நிலையானாலும் அவனுடைய வாழ்க்கையில் இந்த திக்ரை அவன் தவிர்க்க மாட்டான். நமக்கு மகத்துக்கள் இந்த ஒரு திக்ரின் சிறப்பை அதிகமாக எடுத்து கூறியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு 21 பிரதிபலனை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதில் ஒன்று நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது, கன்சும் மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்தின் நிதியான ஒன்றாகும் இந்த திக்ரு. அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிதிகளில் இருந்து அல்லாஹ் ஒரு நிதியை இந்த துனியாவுக்கு அனுப்பியிருக்கிறான். அதான் இந்த ஒரு திக்ர். இரண்டாவது சிறப்பாக மகத்துகள் நம்மிடத்தில் பகிர்ந்தது, மண் கால ஒரு அடியான் இந்த திக்ரை ஓதினால் 99 நோய்களுக்கு மருந்தாக அமைகிறது இந்த ஒரு திக்ர். அதில் அடித்தட்டில் இருக்கக்கூடியது, லாஸ்ட் தட்டில் இருக்கக்கூடியது மனக்கவலை நீங்குவதற்கு. அப்போது ஒரு அடியானுடைய 99 நோய்களுக்கு ஷிஃபாக இருக்கிறது இந்த ஒரு திக்ர். இது நமக்கு ஒரு மருந்தாகும். இந்த ஒரு வீடியோ நான் பகிர்ந்து கொள்வது அனைத்து மூமின்களுக்கு. ஏன்னா மற்ற மதத்தினருக்கு இது ஒரு காமெடியாக இருக்கலாம், ஒரு விளையாட்டாக கூட இருக்கலாம். அவர்களிடத்தில் நான் இதை கூறவில்லை, அனைத்து மூமின்களிடத்தில் நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த, சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த, சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொண்ட ஒரு மருந்தாகும் இது. மூன்றாவது, ஒரு அடியான் மன ரீதியாக டென்ஷன் அனுபவித்து கொண்டிருந்தால், அதாவது வேலையின் சிரமம், வேலையின் சுமை, வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மை விட உயர்ந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்க நம்மை அடிக்கடி வேதனை அடையும்படி நடக்கிறாங்க, நம்மை அடிக்கடி திட்டுகிறாங்க. அப்படி வேலை சம்பந்தமான கவலைகள் அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்ப சம்பந்தமான கவலைகள், குடும்பத்தில் உள்ள வேதனைகள், இந்த கவலைகள் வரும்போது முழு மனதோடு ஆத்மார்த்தமாக இந்த திக்ரை நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதும்போது இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்தெல்லாம் நமக்கு பெரிய அளவில் ஒரு மன சமாதானம், மன அமைதி கிடைக்க தொடங்கும். அந்த சக்தி பெற்ற திக்ர் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். நாலாவது, மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க, ஃபக்கீர் அதாவது முசீபத்து, தரித்திரம், அதே போல் தெயின் அதாவது கடன். இந்த கடன், முசீபத்து இவற்றையெல்லாம் எரித்து விடுமாம். எரிக்கக்கூடிய ஒரு திக்ர் ஆகும் இந்த திக்ர். முசீபத்தை நீக்குகிறது, கடனை போக்குகிறது, 99 நோய்களுக்கும் மருந்தாக அமைகிறது இந்த ஒரு திக்ர். மகானான தலவா உஸ்தாத் அவர்களுடைய கிதாபில் பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம், முசீபத்தை நினைத்து, இந்த தரித்திரத்தை நினைத்து ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளுங்கள். அதற்கு ஒரு லேகியமாக அமைகிறது இந்த லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அதுபோல 99 நோய்களுக்கும் ஒரு மருந்தாகிறது இந்த ஒரு திக்ர். இந்த 99 நோய்களிலும் அடித்தட்டில் இருப்பது மனக்கவலை ஆகும். ஐந்தாவது சிறப்பு, ஒரு அடியான் தூங்க போகின்ற முன்பு, தூங்குவதற்கு முன்னதாக இந்த திக்ரை ஓதிவிட்டு அவன் படுத்தால்
அந்த அடியான் பார்க்கக்கூடிய நல்ல கனவுகள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். அதாவது ஒரு அடியான் தூங்குவதற்கு முன்னதாக இந்த திக்ரை ஓதிவிட்டு படுத்தால் அவன் நல்ல கனவுகளை காண்பான். அந்த கனவுகள் அவனுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்கும். இறைவன் அந்த கனவுகளை நிறைவேற்றி கொடுப்பான். 6வது சிறப்பு, ஒரு அடியான் துவா செய்வதற்கு முன்னதாக 3 தடவை 5 தடவை அல்லது 7 தடவை இந்த ஒரு திக்ரை ஓதிவிட்டு துவா செய்தால், அவனுடைய தேவைகளை கேட்டால் அல்லாஹு தாலா அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பான். 7வது சிறப்பு, ஹுஸ்னுல் காத்திம், நல்ல மரணம் கிடைப்பதற்கு இந்த ஒரு திக்ர் காரணமாகிறது. நமது மரணம் எங்கே வச்சு, எப்படி, எப்போது, எந்த நேரத்தில் எதுவுமே நமக்கு சொல்ல முடியாது. இப்போது எந்த வேலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிக அளவில் கவனிக்க வேண்டும். முன்னாடி உள்ள காலத்தில் எப்பொழுதும் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க, வலிகளோடு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களை பார்த்து நம்ம சொல்வது அவர்களுக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும், அதிகம் கிடைக்கும் என்று. ஏனென்றால் அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் கிடையாது, சுகர் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது, எதுவும் கிடையாது என்று. ஆனால் இப்பொழுது ஜிம்முக்கு செல்கிறாங்க. எதற்கு? நல்ல மசில்ஸ் கிடைப்பதற்கு, நல்ல உடலை பத்திரப்படுத்த வேண்டும், நல்ல உடல் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் அப்படின்னு இருப்பதற்காக ஜிம்முக்கு செல்கிறாங்க. ஆனால் அங்கு மயங்கி கீழே விழுந்து அந்த நொடியிலே அவர்கள் மரணம் அடைகிறார்கள். இரவில் ஷட்டில் பேட் விளையாடுகிறாங்க. எதற்கு? கொழுப்பெல்லாம் கரைவதற்கு, கொலஸ்ட்ரால் விலகுவதற்கு, உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் கிடைப்பதற்காக அவர்கள் ஷட்டில் பேட் விளையாடுகிறாங்க. அந்த விளையாட்டில் அவர்கள் திடீரென்று மயங்கி விழுகிறாங்க, அந்த இடத்திலே மரணம் அடைகிறாங்க. இதனால் நமது சமுதாயத்தில் மரணம் என்பது வேகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ சொல்லக்கூடிய எனக்கு அடுத்த ஒரு வீடியோவில் வர முடியுமா, கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடுத்த வீடியோ பார்க்க முடியுமா, எதுவுமே நம் கைகளில் கிடையாது. அப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மரணம் என்பது நம்மை அடையலாம். ஆனால் மரணம் வரும்போது நல்ல மரணம், ஹுஸ்னுல் காத்திமா, நல்ல மரணம் நமக்கு வேண்டும். அதற்கு இந்த ஒரு திக்ரை நமது வாழ்க்கையில் இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டும். இனி 8வது சிறப்பு, நமது சிறிய பாவங்கள் இறைவன் பொறுத்து தருவதற்கு இந்த ஒரு திக்ர் காரணமாகிறது. 9வது சிறப்பு, நாம் வீட்டிலிருந்து வெளியே இறங்கும்போது, நமது வீட்டிலிருந்து நாம் வெளியே இறங்கும்போது எந்த ஒரு காரியத்திற்காக இறங்குகிறோமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த திக்ரை நாம் ஓதிவிட்டு சென்றால் அந்த காரியம் நமக்கு முழுவதும் ஹயரானதாக நமக்கு நடந்து கிடைக்கும். அடுத்த சிறப்பு, ஒரு அடியான் இந்த திக்ரை தொழுகையின் பிறகு தொடர்ந்து ஓதி வந்தால் நரகத்திலிருந்து அவனுக்கு பாதுகாவல் கிடைக்கிறது. அடுத்த சிறப்பு, மீசான் என்கிற தராசில் நமது எடையை, நன்மையின் எடையை கனமாக்கிறது, அதிகமாக்கிறது. லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். 12வது சிறப்பு, அர்ஷுடைய கீழே எரிகின்ற நெருப்பில் நிற்கும்போது சில கூட்டத்தினர் அந்த நிழலில் நிற்பதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிவான். அதில் ஒரு கூட்டத்தினர் தான் திக்ர் ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. அர்ஷுடைய கீழே அந்த நிழலில், அந்த விசாலமான நிழலில் நிற்கக்கூடியவங்க திக்ர் ஓதக்கூடிய. அதிலும் ஒரு அடியான் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம் என்கிற திக்ரை அவன் அதிகப்படுத்தினால் அவனுக்கு அர்ஷுடைய அந்த நிழலை அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்குவான். இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவானாக. 13வது சிறப்பு, நமக்கு கிடைக்கக்கூடிய அருட்கொடைகள் நம்மை விட்டு விலகி செல்லாமல் இருப்பதற்கு இந்த ஒரு திக்ரை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு கார் நம்ம எடுக்கிறோம், நல்ல ஒரு வீடு நமக்கு கிடைக்கிறது, நல்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த அருட்கொடைகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி செல்லாமல் இருக்க இந்த ஒரு திக்ர் ஓதினால் போதும். 4வது சிறப்பு, அதிகமான அருட்கொடைகள் நமக்கு கிடைப்பதற்கும் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேருவதற்கும், சந்தோஷமான செய்திகள் நமது காதுகளில் வந்து சேருவதற்கும் இந்த திக்ர் ஓத வேண்டும். அடுத்த சிறப்பு, கண் திருஷ்டி, செய்வினை, சிகிறு, அப்படி ஷைத்தானுடைய தொந்தரவிலிருந்து பாதுகாவலை நமக்கு தேடித்தரக்கூடிய ஒரு திக்ர் ஆகும் இது. 16வது சிறப்பு, நம்மை பாதுகாக்கக்கூடிய, நமக்கு எப்பொழுதும் பாதுகாவல் தரக்கூடிய மலக்குகள் நமது கூடவே இருப்பார்கள் எந்த நேரத்திலும். மலக்குமார்கள் யாருக்கு அல்லாஹு தாலா அனுப்பியிருக்கிறான்? இந்த திக்ரை ஓதக்கூடிய அடியானுக்கு. 17வது சிறப்பு, ஒரு அடியான் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் இந்த ஆயத்து ஓதுவதையோ அல்லது எழுதுவதையோ அல்லது வாசிப்பதையோ அவன் கனவாக கண்டால் அவனுக்கு சம்பாத்தியம் என்பது அதிகரிக்கும் அப்படின்னு மஹத்துக்கள் ஹதீஸ் வழியாக நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. 18வது சிறப்பு, கபரில் நல்ல நண்பனாக இருக்கும் இந்த திக்ர். அதாபுல் கபர், கபருடைய அந்த அதாபில் இருந்து நமக்கு பாதுகாவலாக இருக்கும் இந்த ஒரு திக்ர். 19வது சிறப்பு, பதர் அந்த ஒரு யுத்தத்துக்காக போர்களத்தில், அந்த ஒரு களத்தில் சஹாபாக்கள் அப்படியே வந்தாங்க. அந்த நேரத்தில் பலரும் கேட்ட கேள்வி, உன்னுடைய கையில் ஆயுதம் இருக்கிறதா? உன்னுடைய கையில் ஏதாவது ஒரு ஆயுதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாயா என்று.
என்னுடைய கையில் ஆயுதம் இல்லை, ஆனால் என்னுடைய கையில் வாளை விட கூர்மையான, காற்றுடைய வேகத்தை விட வேகமாக, தீயுடைய வேகத்தை விட வேகமான ஒரு ஆயுதம் என்னுடைய கையில் இருக்கிறது. அந்த ஆயுதம் எது அப்படின்னு கேட்டபோது அந்த ஆயுதம் லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். இந்த ஒரு திக்ர் தான் என்னுடைய ஆயுதம் அப்படின்னு பதருடைய அந்த ஒரு யுத்தத்தில் கூறிய சஹாபாக்கள் இருந்தாங்களாம். அதே போல் நமது பிள்ளைகளுடைய எக்ஸாம் என்பது நெருங்கி கொண்டிருக்கிறது. அதே போல் நிறைய பேர் வெளியில் வேலை தேடி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கணவர்கள் இன்டர்வியூக்கு வேண்டி செல்கிறாங்க, வேலை தேடி செல்கிறாங்க. அப்படி வேலை சம்பந்தமான விஷயங்கள், இன்டர்வியூக்கு செல்லக்கூடியவங்க, எக்ஸாம் எழுத தயாராக இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வேண்டி முயற்சி செய்கிறவங்க, வெளிநாட்டில் விசிட் விசால வேலை தேடி சென்றிருக்கக்கூடியவங்க, இவர்கள் எல்லாருமே உங்களுடைய தொழுகை பிறகு 11 தடவை இந்த திக்ரை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதேபோல் பிள்ளைகள் இல்லாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தால், கல்யாணவுடைய வயதாகியும் கல்யாணம் ஆகாமல் வேதனையோடு இருந்தால், பல வருடங்களாயும் நல்ல ஒரு வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்க, லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம் என்கிற திக்ரை நீங்கள் நெய்யத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியாக்கி விடுங்கள், இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள். அப்போ நான் இங்கே உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லா அப்படியும் ஓதலாம், லா ஹவுலா வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம் அப்படியும் ஓதலாம். இந்த ஒரு திக்ருடைய 21 சிறப்புகளை பற்றி நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். மூமின்களான ஒவ்வொருவருக்கும் இந்த சக்தி பெற்ற திக்ர இந்த பராத்துடைய அந்த இரவில் ஒரு 11 தடவை உங்களுக்கு ஓத முடிந்தால், அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு ஹயரை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும். அல்லாஹு தாலா நமது வேதனைகளை, நமது சுமைகளை, நமது கஷ்டங்களை, நமது கவலைகளை எல்லாம் போக்கி தருவானாக. இந்த திக்ருடைய பரக்கத்து கொண்டு நமது வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அதிகமான நன்மைகளை கொண்டு தருவானாக, இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த ஒரு திக்ரை ஒவ்வொரு நாளும் 11 தடவை ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் துவா செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் நமது ஹாஜத்துகள் நிறைவேற தொடங்கும், அதிசயங்களை பார்க்க முடியும், ரிஸ்க்கு நமது வாழ்க்கையில் வந்து சேரும், பல தேவைகளும் பூர்த்தியாகி கிடைக்கும். நாளை திங்கட்கிழமை நமது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த தினத்தில் நமது அமல்கள் உயர்ந்த நிலையில் நிற்பதற்கு இன்றிரவில் 11 தடவை நீங்கள் ஓதுவதற்கு மறந்து விடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.